இங்க டாக்டர் இந்த பையன்கிட்ட, "நீ முதல் தடவை எழுந்து நடந்தது ஞாபகம் இருக்கான்னு?" கேட்கறாங்க. அந்த பையனுமே ஞாபகம் இருக்கு. 1 வயசுல நடந்தேன்னு சொல்லிட்டு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா எங்க குடும்பத்துக்கு காளங்கி சித்தர் கோவில் தான் குலதெய்வமா இருக்கும். ரொம்ப வருஷமா குழந்தை பொறக்காத வேண்டி இந்த குழந்தை பொறக்கறதுனால அங்க 1 வயசு முடிஞ்சதுமே இங்க வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்க மூலிகை கிணறுல இவனே போய் விழுந்துடுறான். அதுக்குள்ள இருக்க ஆமை தான் இவன காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்திருக்கும். அதுல இருந்தா இவனுக்கு ஞாபக சக்தியும், அதிக நேரம் தண்ணீல இருக்க சக்தியுமே வந்திருக்கும். இப்ப இத செக் பண்ண டாக்டருமே இத மாரி நெறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவன் அந்த டாலர் சிம்பல திரும்பவுமே வரையறான். சோ இப்ப அந்த செயின எங்க இருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வரதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சு உட்காந்து ஞாபகப்படுத்தி பார்க்கறான். அப்பதான் இவனுக்கு அந்த தண்ணில ரெஃப்ளெக்ட் ஆன விஷயமே தெரிய வருது. அண்ட் அதே டைம்ல அந்த இடத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்பதான் கிடைச்சிருக்கும். போட்டு பார்க்கறாங்க. இவன் வாக்கிங் போனதுமே அந்த செயினை எடுக்கிறதுக்கு இன்னொருத்த வந்திருக்கான். அவன் கையும் தெரியுது. சோ இவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு இப்பதான் புரிய வருது. இருந்தாலுமே இவனுக்கு மெமரி பவர் அதிகமா இருக்கிறதால ஹெல்ப் கேட்டு திரும்ப வராங்க. ஆனா இவன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, உங்களுக்கு அத மாதிரி இருந்தா தெரியும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அப்பதான் ஹீரோ என்னோட பொண்ணையும் அதே மாதிரி தான் குப்பையில எடுத்து அவனை கண்டுபிடிக்க போகும்போது தான் எனக்கும் இப்படி ஆச்சுன்ற உண்மையை சொல்றான். இதை கேட்ட இந்த பையனுமே அந்த குற்றவாளியை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவுமே தண்ணிக்குள்ள குதிச்சு ஞாபகப்படுத்தி பார்க்கறான். ஆக்சுவலா அவங்க அப்பா உழைச்சி விடல, சித்தர்கள்லாம் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்களோட சூட்சம உடம்பு மூலியமா போவாங்கன்றதை எழுதி வச்சிருப்பாரு. சோ அதை படிச்சு அந்த சூட்சம உடம்பு மூலியமா அன்னைக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி குற்றவாளி கூடயே டிராவல் பண்ணி அவன் இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துறான். தென் ஹீரோவா அந்த இடத்த கண்டுபிடிச்சு போய் பார்க்கறான். பட் டூலைட் போர்டு போட்டுருக்கு. செக் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு மருந்து பாட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அன்னைக்கு நைட்டு இந்த பையனோட தங்கச்சியை வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கறாங்க. பார்த்தா அடுத்த நாளே அந்த பொண்ணுமே அதே மாதிரி இறந்து கிடக்குறா. அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். பட் அந்த பொண்ணு போட்டிருக்க செப்பலை பார்த்ததுமே என்னோட தங்கச்சி ஹீல்ஸ் எல்லாம் போட மாட்டா, இது என்னோட தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். அண்ட் அப்பதான் எப்பில இதுக்கு முன்னாடி இறந்த பொண்ணோட போஸ்ட் எப்படி போட்டிருந்ததோ அதே மாதிரி இந்த பொண்ணோட போஸ்டும் போட்டிருக்கு. இந்த பொண்ணு ஒரு டாக்டர்னு தெரிய வருது. அதே டைம்ல என்னோட தங்கச்சியும் கால் பண்ணி நான் சேஃபா தான் இருக்குன்னு சொல்றா.